Praise be to the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒரு வாக்கியத்தை வச்சு தான் வேத பகுதியை தியானிக்க போறோம். அதாவது ஒரு சென்டென்ஸை வச்சு பார்க்க போறோம். அந்த வாக்கியமானது மத்தேயு 27வது அதிகாரத்துல 46வது வசனத்துல ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க் 15வது அதிகாரம் 34வது வசனத்துல ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இது அராமைக் மொழியின் பதத்துல வருது. இந்த ஏலி ஏலோயி இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான், என் தேவனே அப்படிங்கிறது. ஆங்கிலத்துல மை காட். இதுக்கு முழு அர்த்தம் என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது நம்மளுக்கு வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பாடுகளுக்கு மத்தியில கடைசி வார்த்தைகளா இதையும் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளை அவர் ஏன் சொல்லணும்? அவர் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் இல்லையா? பிதாவே அவர் என்ன சொல்லியிருக்காரு? இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி அவர் பிரியமா இருந்த குமாரன், அது மாத்திரமில்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்த ஒவ்வொரு விஷயமும் அற்புத அடையாளங்களும் பிதாவினுடைய சித்தத்தின்படியே செய்திருக்கிறாரு. ஏன்? இந்த சிலுவை பாடுகள்ல அனுமதிக்கப்பட்டதும் பிதாவின் சித்தப்படியே நடந்திருக்கு. அப்படி பிதாவின் சித்தப்படி முழுவதுமாய் கீழ்ப்படிந்து நடந்த ஒருத்தருக்கு ஏன் தன்னுடைய பிதா கைவிடப்பட்டாரு அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லணும்? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா, அவர் அந்த சிலுவையில எதை சுமந்தாரு? நம்முடைய பாவத்தை, இந்த உலகத்துடைய பாவத்தை, அதாவது உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் அவர் அந்த சிலுவையில சுமந்த போது பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருக்குது. எதனால மறைக்கப்பட்டிருக்கு? தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்காரு. வேதத்துல நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்லிட்டு எத்தனை முறை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 59வது அதிகாரத்துல முதல் வசனமும் 2வது வசனமும் என்ன சொல்லுது? ரட்சிக்க கூடாத படிக்க தேவனுடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்க அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்முடைய அக்கிரமங்களும் பாவங்களும் தான் அவருக்கும் நமக்கும் ஒரு தடுப்பு சுவரா மாறுது. நமக்கும் பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதா மாறுகிறது. அப்படி பாவத்தினால பிதாவுடைய முகம் நம்ம ஒவ்வொருவருக்குமே மறைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த சிலுவையின் பாடுகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவானவருக்கு மிகுந்த வேதனை அளித்த காரியம் என்னது? அதுதான் இந்த வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டு அவருடைய பிரசன்னம் அவரிடத்துல இல்லாத போது அவருக்கு அது மிகுந்த வேதனை தந்திருக்கு. அதனால்தான் இதை உரத்த சத்தமிட்டு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்தபடியான வேதனை தரக்கூடிய நிமிடங்களா இது இருந்தது. நம்ம எல்லாருமே நிறைய பிரசங்கங்களை கேட்கும் போது நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கறத மாத்திரம்தான் பார்ப்போம். அதுல முக்கியமான தண்டனை என்ன? நம்ம எல்லாருக்குமே பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டது. நம்மளுக்கு தேவனுடைய பிரசன்னம் இல்லாம போனது. எதனால? நம்முடைய பாவங்களின் நிமித்தமா. அந்த பாவத்திற்கு நமக்கு பரிகாரியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அந்த இடத்துல ஒப்பு கொடுத்திருக்காரு இல்லையா? அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட போதே அவருக்கு தெரியும் தன்னுடைய குமாரனுக்கும் அவர் அனுகிரகம் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்தபடியான ஒரு சிலுவையின் பாடுக்குள்ளேயும் தண்டனைக்குள்ளேயும் அவர் அனுமதிக்கிறார் இல்லையா? அதற்கு என்ன காரணம்? நம்மீது அவர் வைத்த அன்பு. அந்த அன்பின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவ மத்தியஸ்தரா வச்சு அவரை பரிகாரியா ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரையும் அவருக்குள்ள நீதியாக மாற்றி கொண்டார் இல்லையா? அதனால அவரிடத்துல நாம ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மள கிரியத்துக்கு மீட்டு கொண்டிருக்கிற தேவனை நாம எப்படி பார்க்கணும்? நம்மளுடைய பாவங்கள்ல திருப்பியும் நம்மளுடைய இருதயத்தை செலுத்தலாமா? நம்மள மனம் திரும்ப சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க சொல்றாங்க. எதற்காக? இனியும் பிதாவினுடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக. அதை விட வலியும் வேதனையும் நமக்கு இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை. நாம இந்த சாத்தான், அதாவது இந்த பிசாசான் அவனுடைய கைகள்ல ஒப்பு கொடுக்கப்படுவதை பார்க்கிலும் தேவனுடைய எந்த ஒரு தண்டனையா இருந்தாலும், இல்ல தேவன் நம்ம இடத்துல எப்படி ஒரு கடிந்து கொள்வதோடு சில விஷயங்களை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதே நமக்கு சரியாக இருக்கும். அப்படி நமக்கு அவர் கடிந்து கொள்வதால அல்ல, நம்முடைய தண்டனையை தன்னுடைய மகனுக்கு கொடுத்து அவருக்கு சில நிமிடங்கள் தன்னுடைய முகத்தையும் மறைத்திருக்கிறாரு. இனியும் நாம இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளார போகணுங்கிற நினைப்பு நம்மளுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா நமக்கும் பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டா நம்முடைய வாழ்க்கையில அப்போ
அப்போவே இருள் சூழ்ந்து கொள்ளுது, பாவமானது ஆண்டு கொள்ளுது. அப்படி ஆண்டு கொள்ளும் போது நம்ம எந்தப்படியான ஆக்கினைக்குள்ளாக போவோம். அதனாலதான் அவருடைய சத்திய வார்த்தைகளை கொடுத்து நம்மள ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்கு நேரா வழிநடத்திட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு அன்பான தேவனை நாம இந்த வார்த்தைகள் மூலமா எவ்வளவாய் புரிந்து கொள்ள முடியும். நமக்கு இந்த வார்த்தைகளை காண்பிச்ச தேவன் இனியும் நாம அந்த பாவ வாழ்க்கைக்குள்ள திரும்பி பிதாவுடைய முகத்தை மறைக்கக்கூடிய அந்த நிமிடங்களுக்குள்ள போக வேணான்றத நமக்கு காண்பிக்கிறாரு. இதற்காக அல்லவா இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையா அந்த ஆக்கினையா ஏற்றுக்கொண்டாரு. இது தெரிஞ்சும் நாம இதை பண்ணோம்னா அதை அசட்ட பண்ணினவர்களா மாறுகிறோம் இல்லையா? இதை ஒரு நாளும் செஞ்சு நாம நரகாக்கினைக்குள்ள போக கூடாதுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்தப்படியான வார்த்தைகள் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா பரிசுத்தரே, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அப்பா உம்முடைய ஒரே பேரான குமாரன் எங்களுடைய பாவத்தை சிலுவையில சுமந்த போது உம்முடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க எம்மாத்திரம்பா, அப்படி எங்களுடைய பாவத்திற்கு பரிகாரியாக அவர் மாறியிருக்காருங்கிறத உணர்ந்து இனியும் அந்த பாவ சிந்தைகளுக்குள்ளேயும் அந்த பாவங்களுக்கு திரும்பி ஓடிவிடாதபடி எங்களை பாதுகாத்தருளுங்க தகப்பனே. அதற்கு நேரா எங்களை வழிநடத்துறதுக்கு உங்களுடைய சத்திய வார்த்தைகளை எங்களுடைய கரங்கள்ல கொடுத்திருக்கீங்க. அந்த வார்த்தைகள்ல நாங்கள் உறுதியாய் நிற்க எங்களுக்கு இருதயத்தை கொடுங்க ராஜா. ஆம் தகப்பனே, எங்களுக்கு நீங்க நவமான இருதயத்தை கட்டளையிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்தபடியே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பு பூர்ணப்படுகிறதற்கு நாங்கள் நடத்தப்படணும் தகப்பனே. உம்முடைய கரம் எங்களோடு கூடவே இருக்கட்டும் ராஜா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளுமே நாங்க எங்களுக்குள்ளார அனுபவிக்கணும் தகப்பனே. அப்படியான ஒரு தயை எங்களுக்கு நீங்க பாராட்ட போகிற தயவுக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.